ஹலோ சிலக்கடிஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு சூப்பரான vlog பார்க்க போகிறோம். இன்றைக்கி பேக் டு பேக் சரியான பிஸியான டேன்னு சொல்லலாம். 3 ப்ரோக்ராம் ஒரே நாளில் வந்துச்சு. கொஞ்சம் ஹெக்டிக்காக இருந்தது. எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். சிலக்கடிஸ், ஹோப் யூ ஆல் டூயிங் குட். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் vlog பண்ண போகிறோம். திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பர் vlog மாதிரி. இன்றைக்கி ஜஸ்வி பாப்பா ஸ்கூலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. ஜஸ்வி வந்து கோ பைலட்டாக ஆக்ட் பண்ணுறாங்க. அவளுக்கு இந்த ட்ரெஸ்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக போட்டாச்சு. பைலட் மாதிரியே இந்த நேம் பேஜ் வந்து ஜஸ்வியோட டேடி யூனிஃபார்மில் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் மேலே நேம் மட்டும் ஒட்டிட்டேன். ஏன்னா எனக்கு இது மட்டும் இன்கம்ப்ளீட்டடாக இருந்துச்சா, அது எப்படி நம்ம பேர் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுவும் பண்ணியாச்சு. பாப்பா சே ஹாய் டு ஆல், சே ஹாய். ஸோ இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு தான் கிளம்பிட்டோம். என்னோட அவுட்ஃபிட் வந்து என்னோட ஓன் குயிவரா பொட்டிக்லேருந்து. இதை நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். அந்த பேஜில் போய் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். செம்ம சூப்பரான கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இது மாம் ஃபிட் ஜீன்ஸ் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் ஒரு அம்மாவாக இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஓடணும் டக்குன்னு குழந்தைங்க வீடியோவில் வச்சுக்கும் போது நிறைய மல்டி பர்பஸ்க்கு நமக்கு ஒரு கம்ஃபர்டபுள் வேறாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த டிஷர்ட் வந்து ஃப்ளெக்சிபிளான டிஷர்ட். இது வந்து எஸ் டு XXL வரைக்கும் அவைலபிள் இருக்குது. பேண்ட் வந்து இப்போ நம்ம கிட்ட அப் டு 34 சைஸ் வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு என்ன சைஸ் ஸ்டார்டிங் செக் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதுதான் இது எங்களோட அவுட்ஃபிட். தென் ஸ்கூலில் போயிட்டு பாப்பா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணான்னு முடிஞ்சதுன்னா வீடியோவை கேப்சர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து 1,30,000 ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். யூடியூப்பும் வந்து 63,000 சம்திங் வந்துருக்கு இப்போ வரைக்கும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எல்லா ப்ரொஃபஷன்லையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுவேன். பட் இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப நல்லா கேப் விட்டே வச்சுருந்தேன். ரீசன் என்னென்னா டைமே சரியாக கிடைச்சதில்லை. லாஸ்ட் ஒரு 20 டேஸாக நல்லா போட்ட எஃபர்ட்ஸில் வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸை கெயின் பண்ணியிருக்கோம். அண்ட் என்னோட வீடியோஸும் எல்லாம் ரொம்ப பிடிச்சிட்டு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறேங்க. என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல சரியா. ஸோ சீக்கிரம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணுறேன். நிறைய பேர் லாங் வீடியோ கேட்டுருந்தீங்க. வீக்லி ஒன்ஸாவது ஒரு லாங் வீடியோ போட்டுட்டு ட்ரை பண்ணுறோம். இப்போ ஸ்கூல் கிளம்பலாம். ஜஷியோட ஃப்ரெண்டு தான் கேப்டனாக இருந்தான். செம்ம சூப்பராக இருந்தது இந்த டேவே. பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு குழந்தைங்களுக்காக ஒன்றா பண்ணுறது. இது ஜஷியோட இன்னொரு ஃப்ரெண்ட், அவளுக்கு வந்து ரெயின்போ ஃபிஷ் தீமு. அவங்க அம்மாவே இதை கையில் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க ஸ்கூல் போகிறது வந்து ஒரு ஸ்டேஜ் ஒரு மாதிரி இருக்கும். அஸ் அ பேரண்ட்டாக வந்து அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட்னு சொல்லலாம். ஜஸ்வி கிளாஸ் இது தான். அவள் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ் வந்து செம்ம சூப்பராக பண்ணியிருந்தா. இதுக்கு அந்த டீச்சர் எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பாங்கல்ல. ஏன்னா இவ்வளோ குழந்தைங்களுக்கும் டைலாக் சொல்லி கொடுத்து அதை அவங்க ஆன் டைம் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு 1 by 1 ட்ரைனிங் பண்ணியிருப்பாங்க. ஆஃப்டர் தட் நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இன்றைக்கி கௌதமி பையனுக்கு பர்த்டே இருக்கான்னு எனக்கு ஒரு காலேஜில் ஸ்பீச் இருக்குது. ஸோ அதுக்கு போய் கிஃப்ட் வாங்கிடலான்னு சொல்லிட்டு யூஸ்வல் கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது வாங்கிக்கலான்னு பிளான் பண்ணி ஒரு ஸ்டோர் போயிருந்தோம். அங்கே வந்து இந்த வால் கிளாக் தீமில் இருந்தது. ஸோ அதை நம்மளே பெயிண்ட் பண்ணி வாங்குற மாதிரி. ஸோ அவனுக்கும் கிஃப்ட் வாங்கியாச்சு. அவனுக்கு வந்து இது 6th பர்த்டே. எனக்கு இன்றைக்கி வந்து ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ஸ்பீச் இருக்குது. நான் சீஃப் கெஸ்ட்டாக போகிறேன். ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நான் அதுக்கும் வேறு ப்ரிப்பேர் பண்ணி கிளம்பி போகணும். செம்ம சூப்பரான டேன்னு சொல்லலாம். பிகாஸ் யங் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அண்ட் நான் சீஃப் கெஸ்ட்டாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் போகிற ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா நான் யூஸ்வலாக ப்ரோக்ராம்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறதில்ல லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக. பட் இப்போ வந்து எல்லா காலேஜஸோட ப்ரோக்ராம்ஸும் அக்செப்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். என்னோட ஸ்பீச் அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்சிருந்தது. ஆஃப்டர் தட் நாங்கள் வந்து லஞ்ச் வந்து ஹோட்டல்லே சாப்பிட்டாச்சு. ஹோட்டலில் சாப்பிட்டு அதுக்கப்புறமா கௌதமி வீட்டுக்கு கிளம்பணும். பிகாஸ் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு இட்ஸ் டேக் ஒரு 1.5 hours. அது வரைக்கும் பாப்பா பொறுத்துக்க மாட்டா. அப்புறம் ஹோட்டல்லே ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கௌதமி வீட்டுக்கு போயிட்டு கேக் பண்ண சொல்லியிருந்துச்சு கௌதமி. ஸோ கேக் பண்ணலான்னு. கௌதமி இப்போ தான் இங்கே வந்து ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இன்னும் அங்கே செட்டில் டவுன் ஆகலை. ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் இல்லை, இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணேன். சல்வார் பட்டர்ஃப்ளைன்ற பேஜில் இருந்து நான் கொஞ்சம் குர்த்திஸ்லாம் ஆர்டர் பண்ணேன். செம்ம சூப்பராக இருந்தது சல்வார் செட்ஸ் எல்லாமே. இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது வந்து பியூர் காட்டன் 3 பீஸ் செட்டு. யூஸ்வலாக நான் பர்டிகுலர் பிராண்ட்ஸில் மட்டும் தான் ட்ரெஸ்ஸஸ் எடுப்பேன், எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இந்த பேஜில் வந்து வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய யோசித்தேன். பட் செம்ம வாத்தி, அதனால் உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த 3 ட்ரெஸ்ஸுமே பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து காட்டுறது 3மே வந்து பியூர் காட்டன். நீங்கள் காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ ஆர் எனி இது சிம்பிள் அக்கேஷன்ஸ்க்கெலாம் போட்டுட்டு போகலாம். கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்க சைஸ் வந்து எம். செம்ம பர்ஃபெக்ட் ஃபிட்டில் இருந்தது. இந்த ட்ரெஸ்ஸும் பியூர் காட்டன், கொஞ்சம் திக் மெட்டீரியல் வரும். எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. நான் ட்ரெஸ் பார்க்கும்போது முதல்ல யோசிக்கிற விஷயம் என்னென்னா எனக்கு கம்ஃபர்ட் அண்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடாது. அந்த துப்பட்டா வந்து நல்ல லென்த்தியாக இருக்கணும். நான் சல்வாருக்கு வந்து இந்த துப்பட்டா போட்டு போகிறது வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி எங்கேயாவது சிம்பிளாக வெளில போகும்போது போட்டுக்கலாம். அடுத்த ட்ரெஸ் வந்து இந்த எல்லோ கலர், அவ்வளோ சூப்பர் கம்ஃபி. இன்றைக்கி த்ரூ த டே வந்து நான் இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்திருப்பேன். அவ்வளோ ஒர்க் பண்ணேன். கொஞ்சம் கூட வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இல்லாமல் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி 1 kg கேக் பண்ணுறனால நான் வந்து 6 முட்டை எடுத்திருந்தேன். ஸோ அப்புறம் வந்து சுகர் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். இந்த ரெசிபி வந்து ஒரு நாள் நான் இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி அங்கே இடமே இல்லை ஆக்சுவலி வச்சு பண்ணுறதுக்கு. இருக்கிறத மேனேஜ் பண்ணோம். திங்ஸ் எதுவுமே இல்லாதனால எங்கள் கையில் என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணனால கொஞ்சம் ஹரிபரியாக இருந்தது. பர்த்டே டெக்கரேஷன் வந்து பேக்ரவுண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க ஜஷ்வி, அதுக்கப்புறம் சித்து, நதீன் எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலை பண்ணாங்க.
மாவு வந்து பீட் பண்ணுறதுக்கு வீட்டிலேருந்து நான் பவுல் எடுத்துகிட்டு போகல. ஸோ அங்கே இருந்த கண்ணாடி பவுல் இல்லாமல் சும்மா நார்மல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே பண்ணியாச்சு. எப்போவுமே பீட் பண்ணும்போது கேக்குக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் கிளாஸ் பவுல் போயிடுங்க. இந்த பிளாஸ்டிக் ஒன்று யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம ஹை ஸ்பீடில் பீட் பண்ணும்போது இந்த சாப்பிங் போலெல்லாம் பிளாஸ்டிக் வருதுல்ல, அது மாதிரி இதில் இருக்கிற பிளாஸ்டிக்ஸும் உழுகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் எசன்ஸ் வந்து நான் இன்றைக்கி சூப்பரான ஒரு எசன்ஸ் கோதுமை வச்சுருந்தாங்க. ஆட் பண்ணும்போதே அதோட அரோமா நல்லா தெரிஞ்சது. நான் இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு பேக்கிங் வீடியோவும் போடுறேன். அதில் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் வந்து கொடுக்குறேன். டின்னில் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் லைன் பண்ணிவிட்டு பேட்டரை ஊற்றியாச்சு. 1 kgக்கு வந்து மாவு வந்து உங்களுக்கு ஒரு 700லேருந்து 650 to 700 கிராம் இருக்கும். இதுக்கு மேலே ஃப்ராஸ்டிங் போட்டோன்னா எக்ஸாக்டாக நமக்கு ஒரு 1 to 1,200 அந்த மாதிரி வெயிட்டில் கிடைக்கும். இப்போது ஒரு 40 மினிட்ஸ்க்கு பேக்கிங் டைம் செட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ண போகலான்னு. இன்றைக்கி பிரியாணி வந்து நான் தான் பண்ண போகிறேன். செம்ம சூப்பராக இருக்கும் கௌதமியோட வீடு. அங்கேருந்து பார்க்குற வியூஸ் எல்லாமே செம்மையாக இருக்கும். இது வந்து மட்டன் பிரியாணிக்கு நான் ஃபஸ்ட்டு கீழே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். மீன்வெல் கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை எடுத்து ஒரு ஓரமாக ஆற வச்சுட்டு போயிடலான்னு வந்தேன். எப்போவுமே கேக் பேக் ஆனோன்னே இமீடியட்டாக ஓவன்லேருந்து வெளியில் எடுத்துருங்க, இல்லைனா கேக் ஸ்ட்ரிங்க் ஆகும். ஒன்ஸ் கேக் பேக் ஆனதுக்கப்புறமா அந்த பேப்பர்லலாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி ஆற வச்சுடுங்க ஒரு ரேக்கில் இதில் அதை வச்சு. இப்போ மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து நான் கீழே மட்டனை வதக்கி வச்சுருந்தேன். ஸ்பைஸ் பாக்ஸ் வந்து கௌதமி அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. என்னோடய 2 ஃப்ரெண்ட்ஸ் வீட்லேயுமே போனால் ஈஸியாக குக் பண்ண முடியும். பிகாஸ் வெல் ஆர்கனைஸ்ட் பீப்புளாக இருப்பானுங்க. எல்லாம் எடுத்த இடத்துல வச்சுருப்பாங்க. நம்ம அழகாக குக் பண்ணிக்க முடியும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு நான் அதை வதக்கி குக்கரில் ஒரு 4 விசில் வர மாதிரி வச்சுட்டேன். இந்த மட்டனெல்லாம் கௌதமி ஊர்லேருந்து கொண்டு வரனால அதோட டேஸ்ட் அண்ட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும். அப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாமே வந்து அவசரமாக கட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா ஆல்மோஸ்ட் டைம் வந்து ஒரு 4 o'clock ஆகிடுச்சு. நான் பேக் டு பேக் ஒர்க் முடிச்சுட்டு அங்கே போகும்போதே எனக்கு ஆஃப்டர்நூன் மேலேன்றனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். தக்காளி வெங்காயம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ரைஸ்க்கு 3 வெங்காயம் 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். எல்லாத்தையும் நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்தாச்சு. பச்சை மிளகா வந்து ஒரு 5லேருந்து 6 போட்டால் 1 கிலோவுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து 1 கிலோ மட்டன் 1 கிலோ ரைஸ். ஸோ டோட்டலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 கிலோ வரைக்கும் சாப்பாடு கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி ஒரு 6-7 பேருக்கு வந்து மட்டன் பிரியாணி அப்புறம் மட்டன் ஃப்ரை மாதிரி பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். குக்கிங் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு வேலை. அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் தெரப்பி மாதிரி. கொஞ்சமாக ஒரு பேனில் வந்து நான் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ கடலெண்ணெய் கீயை மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அப்புறம் அதில் பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுட்டு ரொம்ப வந்து சூடாக்கி விட்டுடாமல் அதில் இமீடியட்டாக வந்து ஆனியன் ஆட் பண்ணி வதக்கிடுங்க. ஸோ அப்போ அந்த டேஸ்ட் அண்ட் எசன்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இறங்கும். ஒன்ஸ் ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கர்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வச்சுருக்கிற மட்டன் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும். ஒன்ஸ் நல்லா ஆயில் பிரிஞ்சதுக்கப்புறமா தான் நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். பிரியாணி பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆர்ட். நீங்கள் எந்த அளவுக்கு அதை மெனக்கெட்டு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். ஆயில் வந்து இந்த மாதிரி செப்பரேட் ஆகிற வரைக்கும் தக்காளி வெங்காயம் வதக்குனீங்கன்னா உங்கள் பிரியாணி வந்து அவ்வளோ உதிரியாக சூப்பராக இருக்கும். கர்ட் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கர்ட் தான் நான் பண்ணியிருக்கோம். டெக்கரேஷன் ஒர்க்குக்கு ஆல்மோஸ்ட் பலூன்ஸில் ஊற்றிட்டாங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுமே ரைஸை ஆட் பண்ணி ரைஸ் வந்து மேலே தெளிகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே தம் போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 hourல சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். இப்போ விப்பிங் க்ரீமை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு கேக்கு ஃப்ராஸ்டிங் பண்ண போகிறேன். ஃப்ராஸ்டிங் டூல்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இருக்கிறத வச்சு அழகாக என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியாச்சு. மட்டன் பிரியாணி செம்ம சூப்பராக வந்திருந்தது. என்னோடய குக்கிங் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கௌதமி வந்து செம்மையாக குக் பண்ணுவாள். ஆனால் அவளுக்கு நான் பண்ணுற பிரியாணி வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு செஞ்சு பார்த்தோன்னே வந்து ஊட்டி விட்டால் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும்ல. ஸோ நான் வந்து ஊட்டி விட்டு பார்த்தேன். அவளுக்கு அந்த சாப்பாடு வந்து செம்ம சூப்பர் அப்படின்னு சொன்னால். அப்புறம் ஃப்ராஸ்டிங் பாருங்கள், டேர்ன் டேபிள் எதுவுமே இல்லாதனால நான் வந்து கையில் தட்டு வச்சுக்கிட்டே பண்ணுறேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ். லைக் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க பர்த்டேக்கு ரொம்ப முக்கியமான கெஸ்ட்டு, அதாவது நாங்கள் மட்டும்தான் அன்றைக்கி கெஸ்ட்டு அவங்களுக்கு பர்த்டேக்கு. அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் பீப்புளோடு இருக்கும்போது நமக்கு நல்ல வைப் கிடைக்கும். நான் எவ்வளவோ லோ டேஸில் வந்து கௌதமி என்னை பூஸ்டப் பண்ணி அப்லிஃப்ட் பண்ணுவாங்க. என்னோடய எல்லா கஷ்டத்துலேயுமே கௌதமி கூட இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஸ்பெஷல் டேஸில் நான் அவங்க கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். பர்த்டே வந்து செம்ம சூப்பராக முடிஞ்சது. இந்த விலாக் வந்து கௌதமி அவங்க சேனலில் போடுவாங்க பாருங்கள். கடைசியாக கேக்லாம் கொடுத்துட்டு ஜஸ்விக்கும் வந்து கௌதமியும் கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க, கௌதமி ஹஸ்பண்டும் கிஃப்ட் வாங்கியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி பர்த்டே பையனுக்கா இல்லை என் பொண்ணுக்கான்னு தெரியல, அவள் அவ்வளோ கிஃப்ட்ஸ் வாங்கி வச்சுருந்தா. அப்புறம் 65, அதுக்கப்புறம் வந்து மட்டன் குருமா, பிரியாணி எல்லாம் வச்சு சாப்பிட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக பால்கனியில் உட்காந்து கதை பேசிக்கிட்டே சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த விலாகை முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.